வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதானி பணம் கொடுத்தாரா இல்லையா அப்படின்ட்டு பெரிய சர்ச்சைகள் எழும்போது ராமதாஸ் ஐயா ஒன்று சொல்ல போக, முதல்வர் ஒன்று சொல்ல போக, இப்போ அதற்கு ஆதரவாகவும் எதிர்மறையாகவும் பல கருத்துக்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கும்போது அது இன்றைக்கி ராமதாஸ் அவர்கள் பல கருத்துக்களை, நிறையா நல்ல கருத்துக்களை தான் சொல்லியிருக்காரு, மாற்று கருத்தே இல்லை. தமிழுக்காக பேசக்கூடியவர். ஆனால் அவருடைய பல விஷயங்கள் விவாதமாகிறது, அதையும் நம்ம சொல்லணும். ஏன்னா திமுகவை மட்டும் குறை சொல்கிற நம்ம பாமகவை பற்றி பேசணும். பாமக அப்படிங்கிற ஒரு கட்சியில் இன்றைக்கி ராமதாஸ் ஐயா ஒரு விஷயத்தை கேட்குறாரு. நம்ம என்ன கேட்குறோம், ராமதாஸ் ஐயா நீங்களும் அதாவது நிறைய சுற்றி வளைச்சி, அதாவது டான்ஜெட்கோ நிலக்கரி வாங்கியதா அப்படிலாம் கேட்குறத விட ஒரே பாயிண்ட், அதாவது நீங்கள் அதானியை சந்திச்சிங்களா இல்லையா, இதை கேட்டிருந்தால் இன்னும் இது சூடாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இதற்கு முதல்வர் கொடுத்த பதில் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க வேணாம், இந்த அளவுக்கு பேசியிருக்க வேணாம். ஆனால் இதை விடலாம் கடுமையாக நிறைய பேர் பேசியிருக்காங்க போது இந்த வார்த்தை பெருசாக நம்ம எடுத்துக்கல. ஆனால் இதை கொஞ்சம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் திமுக. சரி, இன்னொன்று நம்ம கேட்குறோம். இப்போ திமுக நவீன் பட்நாயக், இங்கே ஜெகன்மோகன், சத்தீஸ்கர், இப்படி பல மாநிலங்கள் வாங்கியிருக்காங்க, பல பேர் பணம் வாங்கியிருக்காருதான் இப்போ சொல்கிறாங்க. ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக இதை பெருசு அளவுக்கு பேசாது. கரெக்ட், அவங்களுக்கு அந்த டான்ஜெட்கோ பிரச்சனை இருக்குது. அதிமுக ஏன் மௌனம் காக்குது? விஜய் ஏன் இந்த பிரச்சனையை பற்றி பேச மாட்டார்? இன்னும் குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் இந்த டான்ஜெட்கோட நடக்கிறத பற்றி ஏன் பேசலை? அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறது சரியா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் திமுக காரராக கூட இருங்க, நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. சரி, இன்னொன்று கேட்குறோம். சரி, திமுக சித்தரஞ்சன் சாலையில் அதானி சந்தித்தாரா அப்படி இப்படிலாம் வருது இல்லை, ஏன் தமிழிசை அவர்கள் ஆமாம் சந்தித்தார், எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, ஏன் சொல்ல மாட்டாங்க? அண்ணாமலை இந்த கேள்விக்கே பதில் சொல்லாமல் தவிர்க்கிறாரு ஏன்? ஏன்னா எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்கக்கூடிய அண்ணாமலை சிபிஐ விசாரணை நடத்தும் ஏன் கேட்க மாட்டுறாரு? அப்போ அதுவும் அதானியை பற்றி பிஜேபி யாரும் பேச மாட்டாங்க, பேசுனா ஒரு காந்தி மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். திமுக அதானியை பற்றி பேசாது, ஏன்னா அதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. ஆனால் அதிமுகவுக்கு என்ன சங்கடம், பிஜேபிக்கு என்ன சங்கடம்? இப்போ திமுகவை நீங்கள் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார், பிஜேபி கட்சி வளரும்னு நினைக்கிறீங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கணும், அதானி எத்தனை மணிக்கு வந்தார், இத்தனை மணிக்கு பார்த்தார், முடிஞ்சு போச்சு. அப்போ என்னென்னா, திமுகவுடைய ஊழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்கிற அண்ணாமலை இருக்கார்ல, தொடர்ந்து சொல்கிறோம். ஏன் அண்ணாமலையை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, திமுகவோட ஊழல் பட்டியல் வெளியிட்டீங்க சார், இப்போ இந்த மேட்டரில் டான்ஜெட்கோ வாங்கினதில் ஊழல் நடந்ததா இல்லையா? உங்களுடைய பாயிண்ட் என்ன? பிஜேபியுடைய பாயிண்ட் என்ன? இது வரைக்கும் ஏதாவது சொன்னீங்களா? தமிழிசையிலேருந்து யாருமே, வானதியிலிருந்து யாருமே சைலண்ட் ஆகிட்டீங்களே. அப்போ என்னென்னா, பிரதான எதிர்க்கட்சி குரல் கொடுக்கணும். என்னென்னு குரல் கொடுக்கணும் பார்த்தீங்களா? நாங்கள் சொன்னோம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு கூட்டு இருக்குன்னு, இப்போ ரெண்டு பேரும் பேச மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லணும். அதை பேச வேண்டிய எதிர்க்கட்சிகள் யாரும் பேசுறதில்ல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் எல்லாமே திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குது. நம்மளை மாதிரி சில பேர் பேசுவாங்க, நம்ம பேசுகிறத பெருசாக அவ்வளோ மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம கடமையை செய்வோம். திமுக சரி பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவோம், கெட்டது பண்ணால் கெட்டதும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம், அவ்வளோதான். விமர்சனங்கள்ட்டு தான் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முறைகேடு நடந்திருக்கா இல்லையாங்கிறத இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஊடகங்கள் விவாதிச்சிருக்காங்களா? நம்ம விவாதிக்கிறதா இல்லை, நம்ம உட்பட முழுக்க அதானி இப்படி பண்ணிட்டார். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம்? நம்மை பொறுத்தல ஒரு நிமிஷம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய விஷயம் இது அதானி. இது எல்லாருக்கும் தெரியுது. டான்ஜெட் இது மட்டும் இல்லை, ஒரு 4-5 ஸ்டேட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச பிஜேபி ஏன் சிபிஐ விசாரணைக்கு கோரல? அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியோடைய ஒரு பல ஊழல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சில ஊழல் உங்களுக்கு உடன்பாடு, பல ஊழல் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அப்படி தானே? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுகவுடைய பல விஷயங்கள், சாம்சங் பிரச்சனையில் நீங்கள் தலையிட மாட்டீங்க. இப்படி பல விஷயத்தில் பிஜேபி இப்படி இருக்கிறது நமக்கு உண்மையிலே நல்லது. பிஜேபி வீணாக போகணுங்களா? இதனால தான் பிஜேபி வீணாக போகுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சித்தரஞ்சன் சாலையில் அதானி சந்தித்தாரா இல்லையான்னு சிஎம் சொல்லலைன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சந்திச்சிருப்பாங்க சார், அதான் வெளியில் சொல்லலை. பெரும்பாலும் மக்கள் அதான் நினைக்கிறாங்க, சந்திச்சிருப்பாங்க நினைக்கிறாங்க. ஓகே, சந்திப்பதே பெரிய குற்றமான நான் அப்படிலாம் நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் மேன் சிஎம் சந்தி குற்றம் இல்லை. ஆனால் அதானின்னு ராகுல் காந்தி தொடர்ந்தியாக சொல்லிட்டு கொண்டு இருக்கும்போது அதானி போய் சரத்பவாரை சந்தித்தார். அதே பெரிய விவாத பொருளாகலையே. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதானி போய் சந்திச்சாரா இல்லையா? சரத்பவார் ஏன் சந்திச்சார்? தாராவி ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஸ்டாலினை மோசம்னா, மம்தா பானர்ஜி அங்கே அவர் தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு, பினராயி விஜயன் அங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு, சத்தீஸ்கரில் தொழில் பண்ணுறாரு, ரேவந்த் ரெட்டிக்கு ஒரு 100 கோடி கொடுத்தாரு, வேணான்ட்டார். இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட இருந்தார், நவீன் பட்நாயக்கிட்ட தொழில் பண்ணுறாரு. இந்தியா முழுக்க அவரை மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ திமுக காரங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சார் பிஎம்ஸ்டி ஃபண்டு கிடைக்கல, ஏற்கனவே பேரிடர் நிவாரணம் நேற்று தான் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய அமௌண்ட் கொடுக்கல, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கொடுக்கல, மெட்ரோ திட்டத்துக்கு பணம் ஒதுக்கலை,
அப்புறம் இப்படி நிறைய திட்டங்களுக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கணும். இந்த பணம் கொடுக்காத போது நாங்கள் வந்து தொழில் முதலீட்டோட ஒருத்தர் வரும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு வருது முக்கியமா, இல்லை அவர் மோடியோட ஆள், அவர் ஆள் நிற்க முடியுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் போகணும். சென்ட்ரலில் பிஜேபி மதவாதத்தை நாங்கள் எதுக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் தொழில் உள்ள வர, ஏன்னா அதானி தவிர வேறு யாரும் வரமாட்டாங்களே சார், வர விட மாட்டாங்களே, அப்படி இவங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறதுக்கு பிரதான ஒரு எதிர்க்கட்சி இல்லை. அதனால தான் சொல்கிறோம், பெரிய எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணல. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல்னா, அவர் ஆட்சிலையும் இது நடந்ததுனால அவர் அமைதியாக இருக்கார். யாராவது ஒருத்தர் நடுநிலையாக பேசுவார்னு பார்த்து சீமான் நடுநிலையாக பேசுகிறாருன்னு பார்த்தா, அவர் பேசுகிறதெல்லாம் ரஜினியை பற்றி, ரஜினிகிட்ட, அதாவது யோகியோடைய காலில் விழுந்த ரஜினியை பற்றி அவர் பேசும்போது சங்கி அப்படின்னு சொன்னால் செருப்பாளத்து அடி பண்ணார். இப்போ அவரே சொல்கிறாரு சங்கினா நண்பன் என்று பொருள்னு. ஒட்டுமொத்தமாக இருக்காங்கல்ல, இப்போ நாம் தமிழரில் ஒட்டுமொத்தமாக இருக்க 10 பேரையும் விரட்டி விடுறதுக்கான வேலையை சீமான் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்காரு. ரஜினியை அவர் சந்தித்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அதாவது ரஜினியே ஒரு தோத்து போன அரசியல்வாதி, அவரை போய் சந்தித்து அவர் எந்த மாதிரி ஐடியா கொடுப்பாரு? தொடர்ந்து சொல்கிறோம், ஒரு ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்கிறவரை போய் நான் புரட்சிகரமான செயல் திட்டத்தோடு வந்திருக்கிறேன்னு சொன்ன சீமான் சந்தித்தது விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. தொடர்ந்து நம்ம சீமானுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் காவி கட்சிக்கு போகிற மாதிரியான பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து அது இப்போ எதிர்கட்சி யார் இருக்கா கொஞ்சம் யோசனை பாருங்கள். எதிர்கட்சி வேறு, இந்த அதானி மேட்டர் தமிழ்நாட்டில் யாருங்க பேசுகிறா? எவ்வளோ சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்ல அதானி மேட்டர் யார் பேசுகிறா? எந்த கட்சியும் எடுக்கலையே. இதான நமக்கு வருத்தமாகுது. இப்போ யாராவது ஒருத்தர் உண்மையை பேசணும்ல. பிரதான எதிர்க்கட்சியான பிஜேபி நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அதானி விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் இப்போ நம்ம கேட்குறோம். அதானி பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க, டான்ஜெட்கோ பற்றி பேச மாட்டீங்க, ஆனால் செந்தில் பாலாஜியுடைய பணப்பரிவர்த்தனை மட்டும் பேசுவீங்கன்னா என்ன நியாயம்? இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்? செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரு, ரைட்டுப்பா, அது தப்பு பண்ணாருப்பா. இப்போ அவருடைய டிபார்ட்மெண்ட் தான் பண்ணிக்குது. உடனே அண்ணா நீங்கள் செந்தில் பாலாஜினா பொங்குவீங்களே, ஏன் பொங்க மாட்டீங்க? ஏன்னா பண்ணவர் உங்காள். அப்போ செந்தில் பாலாஜி கெட்டவர், அதானி நல்லவர். என்ன கதையாக இருக்குது? என்னங்க அது கதையாகுது? செந்தில் பாலாஜி கெட்டவர்னா அதானியும் தானே கெட்டவர், 2 பேரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம், அதானிக்கு ஒரு நியாயத்தை ஏன் கொடுக்குறீங்கன்னா நம்மளுடைய கேள்வி. செந்தில் பாலாஜி தான் 1.5 வருஷம் இருந்தார் சார் ஜெயிலில், அதானி எங்கே சார் இருந்தார்? இனிமேல் பிஜேபி இருக்கிற வரைக்கும் ஜெயிலுக்கே போகணும். முதல்ல கோர்ட்டு வாசலே மிதிக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவை இந்த மேட்டரில் நீங்கள் டேமேஜ் பண்ணுவதற்கு பண்ணலாம். ஆனால் எந்த கட்சியும் பண்ணாதனால் திமுக காட்டில் அடைமலை. திமுகவை 200 தொகுதிங்கிறாங்கல்ல, அது வேகமாக போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, கண்ணு கெட்டி தூரம் தொடரலை. தொடர்ந்து வேணால் யூடியூப்பில் வந்து எடப்பாடி பெருசாயிட்டாரு, விஜய் பெரிய அளவுக்கு வரப்போறாருன்னு ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கலாம். எதுவும் நடக்காத வரைக்கும் இன்னைக்கு நம்மள திமுக தான் வலிமையாக இருக்கிறது. இந்த அதானி பிரச்சனையில் கூட திமுகவுக்கு மிகப்பெரிய சௌரியம் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மடைமாற்ற விஷயங்கள் தான் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, மேட்ருக்கு யாரும் வரமாட்டுறாங்க. அந்த வகையில் திமுக ஒரு லக்கான பார்ட்டி தான் நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.